இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட புதிய ஏற்பாட்டில் நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கும் கூட நாம் பார்க்க இருக்கிறதான ஒரு நற்சாட்சி அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 2வது வசனம். 1வது வசனத்தை 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். தீமோத்தேயு ஒரு நற்சாட்சி பெற்றவராய் இருந்தார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த தீமோத்தேயு என்ன நற்சாட்சி பெற்றார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், அவர்கள் சகோதரர் மத்தியிலே ஒரு பெரிய நற்சாட்சி பெற்றவர். அவருடைய பெயர் ஒரு நல்ல பெயராய் இருந்தது. அப்போ என்ன நற்சாட்சி என்று சொல்லி சற்று ஆழமாக நாம் தியானித்து பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பி பார்ப்போமானால் வேத வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:8, பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதான நற்சாட்சியை இந்த தீமோத்தேயு பெற்றிருந்தார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல இதை நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:4, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு எந்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால, அப்ப இந்த தீமோத்தேயு மாயமற்ற விசுவாசம் உடையவராய் கூட காணப்பட்டார். அப்படிப்பட்டதான ஒரு நற்சாட்சி இந்த தீமோத்தேயுவினிடத்துல காணப்படுகிறது. மாயமற்ற ஒரு விசுவாசம், விசுவாசத்துல ஒரு குறைவில்லை, விசுவாசத்துல பிழை இல்லை, விசுவாசத்திலே தொய்வில்லை. எந்த பொழுது அவருடைய பெற்றோர் மூலமாக, அவருடைய தாயின் மூலமாகவும் அவருடைய பாட்டியின் மூலமாகவும் எப்படி வளர்க்கப்பட்டாரோ, சிறு வயது முதலே கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டார். அந்த விசுவாசத்திலே அவர் தொய்வில்லாமல், மாயம் இல்லாமல், கபடு இல்லாமல் தொடர்ந்து உண்மையாய் கர்த்தரிடத்துல விசுவாசம் வைக்கிறவராய் கூட இந்த தீமோத்தேயு காணப்பட்டார். அப்படிப்பட்டதான நற்சாட்சியை இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிறோம். எனவேதான் நான் வாசித்த வசனத்துல விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் இந்த விசுவாசம் என்னும் மார்க்கவசம் நமக்கு வேண்டும்? ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை சோதிக்கும் போதோ, இல்ல பிசாசின் கண்ணிகளுக்குள்ளாக நாம் ஆட்கொள்ளப்படும் போதோ இந்த மார்க்கவசம் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் விசுவாசம் என்னும் கிறிஸ்துவாகிய பாறையின் மேல நான் நிலை பெற்றிருக்கிறதுனால, நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தவறாமல் நின்று அதில் விசுவாசத்துல உறுதியாக நின்று இவை எல்லாவற்றையும் தடுத்து எரிய என்னால் முடியும் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். பெரியமானவர்களே, இன்னைக்கு இதே விசுவாசத்துல, இதே கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல இந்த தீமோத்தேயுவும் நாட்டப்பட்டிருந்தார். 2வது கூட நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1:3 நாம் வாசிக்கிறோம், சகோதரரே, நாங்கள் இப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும், நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்த அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் இப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. இந்த விசுவாசம் பெருகுகிற விசுவாசமா இருக்க வேண்டும். தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டது. எனவேதான் அவருடைய விசுவாசத்துல ஒரு மாயை இல்லை, விசுவாசம் பெருகவில்லை என்று சொன்னா, நான் இதை பார்த்திருக்கிறேன், நம்புகிறேன், அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையின் அளவு எனக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்வார் என்கிறதான விசுவாசத்தின் அளவு நமக்கு அதிகமாகி கொண்டே வரும்போது, ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு செடியினுடைய வேர் இந்த பூமிக்குள்ளாக சென்று அதை ஆழமாக பிடித்துக் கொள்ளுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசம் பெருக பெருக பெருக, விசுவாசத்தின் அளவு பெருக 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 நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
இந்த ஆண்டவருக்குள்ளாக உறுதியாய் நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய அன்பிலே உறுதியாய் கட்டப்பட்டிருப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 1:7 கூட நாம் வாசிக்கிறோம், இந்த விசுவாசமானது சோதிக்கப்படுமா, இந்த சோதனையில நாம் ஜெயிக்கிறவர்களாய் கூட இருப்போமா. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப இன்னைக்கு விசுவாசத்துல ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் கூட நாம் காணப்படுவோம். அப்படி காணப்படுவோமாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனத்தினாலும் நாம் முடிசூட்டப்படுவோம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. அப்ப விசுவாசத்தின் மூலமாக இந்த தீமோத்தேயு நற்சாட்சி பெற்றிருந்தார். 2வது தீமோத்தேயு பெற்றிருந்த ஒரு நற்சாட்சி என்னென்று சொல்லி பார்த்தோமானால் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தீமோத்தேயு ஒரு அருமையான ஒரு நற்சாட்சியை பெற்றிருக்கிறார். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்க பரிசுத்த தேவ எழுத்துக்களை நீ சிறு வயது முதலே அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இந்த தீமோத்தேயு பெற்ற ஒரு நற்சாட்சின வேத எழுத்துக்களை சிறு வயது முதலே அறிந்தவராய் கூட காணப்படுகிறார். சிறு வயது முதலே கர்த்தருடைய வேத வார்த்தைகளை அறிந்தும் அதன்படி வர்த்தனை அதற்குள்ளாக வளர்க்கப்பட்டும் இந்த தீமோத்தேயு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் கூட காணப்படுகிறோம். தீமோத்தேயு பெற்ற இதே நற்சாட்சியை இன்னைக்கு நம்மால் பெற முடியுமா? ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது விளைப்பார். இன்னைக்கு வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறவர்கள் உண்மையாகவே கர்த்தரால் காத்து கொள்ளப்படுகிறவர்களாய் கூட காணப்படுகிறாள். 119வது சங்கீதத்துல கூட நாம் வாசிக்கிறோம், வசனத்தின் மேல் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். இந்த வார்த்தை இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையானது நிறைவேறுகிறதா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். வேதத்தின் மேல பிரியம் வைத்திருக்கிறோமா? அவனுடைய வேத வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ இடங்கள்ல அவர்கள் மொழிகள்ல சொந்த மொழிகள்ல இந்த வேத வசனம் கிடைக்கப்படாமல் இருக்கிறது. அதற்காக அநேக ஜனங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நேட்டிவ் லாங்குவேஜ்ல நம்முடைய சொந்த மொழியில கர்த்தர் வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ரகசியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு புதையல்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த புதையல்களை எவ்வளவு தூரம் நாம் பயன்படுத்துகிறோம்? என்னுடைய வேதத்துல ஒவ்வொரு நாளும் நான் நீ நிலைத்திருக்கிறா என்கிறதான நற்சாட்சியை இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானிக்காம இந்த நாளை முடிக்க மாட்டான், இந்த நாளை துவங்க மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நற்சாட்சி பெறுகிறோமா? வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோம் என்கிறதான சாட்சி நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நல்ல ஒரு முத்துக்களை பார்க்கணும் விலையேற பெற்றுதான ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை தங்கம் வாங்க நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம், இல்ல வைரம் வாங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்களுக்காக இந்த பொன் போன்றதான காரியங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் பின்னாக நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் காட்டிலும் எல்லாவற்றும் முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றதான ஒரு பொக்கிஷத்தை, ஒரு புதையலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த புதையலை ஆராய்கிறவர்களாய், அந்த புதையலை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அப்படி இருக்கிறவர்கள் தான் உண்மையாகவே கர்த்தருடைய பார்வையிலே நற்சாட்சி பெற முடியும். தீமோத்தேயு போல ஆசீர்வதிக்கப்பட முடியும். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்திருப்பார்கள். பவுலுடைய காலத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்திருப்பார்கள். தீமோத்தேயோடு கூட பிறந்தவர்கள் கூட எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் தீமோத்தேயுனுடைய பெயர் நிலை பெற்றிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அவர் பெற்ற நற்சாட்சி, அவரிடத்துல இருந்த விசுவாசமும், அவரிடத்துல இருந்த அந்த தேவன் மேலுள்ள வார்த்தையின் மேலுள்ள வாஞ்சையும் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே விசுவாசமும் இதே வார்த்தையின் மேலுள்ள வாஞ்சையும் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நாமும் கூட நற்சாட்சி பெற்றவர்களாய் மாற்றப்படுவோம். கர்த்தர் அந்த நற்சாட்சியை கொண்டு நம்மை அங்கீகரிக்கிறவராய் கூட காணப்படுவார்.
இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, நாளேறி பேச சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுக்காக நம்ம துதிக்கிறோம். தீமோத்தேயும் உடைய பார்வையில் நற்சாட்சி பெற்றவராய் காணப்பட்டது போல நாங்களும் கூட சுவாமி நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க பரலோகத்தின் தேவனே நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். விசுவாசத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க ஆண்டவரே அப்பா நிலைத்து இருக்கிறதுலையும் நற்சாட்சி பெற்றவர்களாய் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை பிரியா நேசருடைய கரம் எங்களை ஒவ்வொருவரோடும் கூட தங்கியிருக்க முடியாது செபிக்கிறோம். அப்பா நீரே கூட வாங்கப்பா, வழி நடத்துங்க. இப்பராம் இயேசுவின் இடைநேற்று இன்ப நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபங்களை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மகிமை மகிமை